வணக்கம். இது உங்கள் செவிசாய் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஆளுநர் பற்றின முக்கியமான ஆர்டிகல்ஸ், அதாவது ஆளுநர் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸை வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு மார்க் இருக்குது. இந்த ஷார்ட்கட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டால் கூட ஆளுநர் பற்றின ஆர்டிகல்ஸை நீங்கள் கடகடன்னு சொல்லுவீங்க. நம்ம அகாடமி செவிசாய் அகாடமி இது ஆஃப்லைனில் தான் இது முடிய நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்க டேரெக்டாக ஷார்ட்கட்டுக்குள்ளே போயிடலாம். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கோட்டுங்க. ஓகேவா? கோட்டோட ஸ்பெல்லிங் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், GOAT. ஆனால் நம்ம வந்து இங்கே GAOTன்னு போடுறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன சார் சொல்லுது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஆர்டிக்கல் வந்து 153லேருந்து 162 முடிய இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் வந்து 153. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் GAOT கோட். ஓகேவா? இனிமேல் நீங்கள் கோட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக GOATன்னு சொல்லக்கூடாது, GAOTன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ G வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னரை பற்றி சொல்லுது. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருக்கணும். அப்படி இல்லைனா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஆளுநர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜிக்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ஏ இருக்குங்களா? ஏ பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவருங்க. GAOT எல்லா இதுலேயுமே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக அதிகாரம், ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை சொல்கிறது தான் வந்து 154. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 155 மூணாவது லெட்ரு பார்த்தீங்கன்னா ஓ, அதாவது கோட்டில் GAOT. இனிமேல் உங்களுக்கு ஸ்பெல்லிங் கோட்டுக்கு GAOT தான், GOAT கிடையாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ மூணாவது லெட்ரு ஓ, அப்பாயின்மெண்ட். 155 ஆளுநரோட நியமனத்தை சொல்லுது. அதாவது ஆளுநர் யார் நியமிப்பா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஜனாதிபதி தான் நியமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆளுநரின் நியமனத்தை வந்து சொல்லுது. ஓகேங்களா? 155வது ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா GAOT. ஓகேவா? நானே தப்பாக எழுதக்கூடாது. இனிமேல் இதான் வந்து கோட்டோட ஸ்பெல்லிங். ஸோ T வந்து பார்த்தீங்கன்னா டைமிங், T ஃபார் டைம். இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், T ஃபார் டைம். ஓகேவா? அப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது காலம் தானே டைம்னா, ஸோ இங்கே ஆளுநரோட பதவி காலத்தை வந்து சொல்லுது. ஓகேங்களா? T வந்து எதை சொல்லுது? டைமு. அப்போ Tனா ஆளுநரோட பதவி காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின் பேரில் ஆளுநரின் பதவி காலம் இங்கே நிர்ணயிக்கப்படுது. பொதுவாக வந்து 5 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. 157 சார் கோட்டில் 4 எழுத்து முடிஞ்சு. இதுக்கு என்ன சார் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் GAOT. ஓகேங்களா? அதில் டீக்கு டைம் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு தகுதிகளுக்குமே உங்களுக்கு வந்து தமிழ் எழுதிங்கன்னா, தங்கிலீஷ் எழுதிங்கன்னா டீக்கு தாக்கு வந்து டீ தானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆளுநருக்கான தகுதிகள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ தான். அப்போ டீக்கு வந்து டைமிங்கும் இருக்குது, வித்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தகுதிகளுமே இருக்குது. ஓகேங்களா? 157 ஆளுநரோட தகுதிகள் என்ன? ஸோ ஆளுநருக்கு எத்தனை வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தா. அதாவது ஆளுநரின் அந்த வயது, ஓகேங்களா, தகுதியான வயது என்னன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 158. இந்த 158க்குமே ஷார்ட்கட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 158 ஆளுநருக்கான நிபந்தனைகள் மற்றும் சலுகைகளை சொல்லுது. இதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ தீபான்றது என்ன? தீபா என்பது ஒரு கேர்ளோட, ஒரு பெண்ணின் பெயர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தீபான்றதுக்கு பதிலாக இதை வந்து நீபான்னு எடுத்துக்கோங்க. நீப்பா. ஓகேவா? அப்போ நீப்பா 159 என்ன அப்படின்னா ஓட்ஸ், உறுதிமொழிகள், ஆளுநரின் உறுதிமொழி. ஓகேவா? நான் வந்து நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணுவேன், பதவி வந்து நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன், இந்த மாதிரி சொல்கிறது தான் உறுதிமொழி. ஓகேவா? இது வந்து நம்ம இங்கிலீஷில் ஓட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது நீப்பா சொல்லிட்டேன்னா இது ஓட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எதிர்பாராத தற்செயல் நிகழ்வுகள். இப்போ இங்கே நம்ம கவர்னர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த கவர்னர் வந்து எதிர்பாராமல் ஏதாவது நிகழ்வு அந்த மாநிலத்தில் நடந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பேரில் அவருக்கு சில பணிகளை செய்யலாம். அதான் வந்து இந்த 160 வந்து சொல்லுது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீப்பா ஓட்ஸு அதை நேற்றுன்னு வச்சுக்கோங்க. நேற்று தற்செயலாக நடந்த நிகழ்வுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 161 மன்னிப்பு வழங்குதல். அதாவது கவர்னர் வந்து மன்னிப்பு, தண்டனையை குறைக்கலாம், தண்டனை நிறுத்தி வைக்கலாம், தண்டனையை கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? இதான் வந்து 161. ஓகேங்களா? அப்போது நீப்பா ஓட்ஸ் அடுத்து நேற்று தற்செயலாக நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்சா? அப்போ ஃபஸ்ட்டே சொன்னது போல தான் இங்கே பார்த்துங்க. நீப்பா 158 முடிஞ்சு. 159, 60, 61 இது உங்களுக்கு எப்பவுமே இருக்காது. 162 எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 162 எக்ஸிக்யூட்டிவ் பவர், நிறைவேற்ற அதிகாரங்கள். ஓகேவா? இப்போ வந்து ஆளுநரோட எல்லா ஆர்டிகிள்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் வித்து ஷார்ட்கட்டு புரியாதவங்க ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 153 கவர்னரை பற்றி சொல்லுது ஜி. அடுத்து வந்து 154 அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இப்போ பார்த்தீங்களா, நானே இந்த கோட்டுன்றதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு, டைமிங் அண்டு தகுதி. அப்போ 153, 54, 55, 56, 57 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நீப்பா நேற்று
தற்செயலாக நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், முடிச்சுக்கலாம். அப்போ 57, 58, 59, 60, 161 வந்து மன்னிப்பு வழங்குதல், 162 எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு எப்போயுமே மறக்காது. இதே போல் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஞ்சம் 2-3 பேருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணாதே நம்ம சேனல் இப்போ தான் ஆன்லைனில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால உங்களோட சப்போர்ட்டு தேவை. ஓகேவா? தேங்க்யூ.